வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பிரதானமான விஷயங்களை மையப்படுத்தி பேசலான்னு நினைக்கிறேன். ஒன்று இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கக்கூடிய கட்சி கரப்பான் கட்சி. இந்த கட்சியை மையப்படுத்தி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன? அது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழலில், அதாவது தமிழக முதலமைச்சர் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்தார். அது ரத்து செய்த பின்பு அதை சார்ந்து எழும்பி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன, அதனை மையப்படுத்தி தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன, இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல கரப்பான் கட்சி. இந்த கரப்பான் கட்சி சமூக வலைதளங்களில் முதலாக நையாண்டித்தனமாக பேசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு தான் இந்த கட்சி ஆரம்பித்தது. அதாவது இளைஞர்கள் கூடி நையாண்டித்தனமான கருத்துக்களை பதிவிடுவதற்காக ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் சற்று அழுத்தமான ஒரு தேடலோடு பயணிக்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள். கல்வி சார்ந்த விடயங்களில் அதிக தீவிர கவனம் செலுத்தினார்கள். இந்த சூழலில் நீதிபதி ஒருவர் கரப்பான் பூச்சி என்று இளைஞர்களை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி கரப்பான் கட்சி உருவாகுது. இது சமூக வலைதளங்களிலே ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இன்று இந்திய அரசியல் களத்தில் இந்த கட்சி ஒரு உற்று நோக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. காரணம், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட அதாவது ஊடகங்களில் ஒரு பிரதான தளத்தை பிடிக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த கரப்பான் பூச்சி கட்சி 3வது அணியை உருவாக்கி ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை எடுக்குமா என்கின்ற கேள்வி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அது நடைபெறுவதற்கான சாத்தியமா என்றால் 3வது அணி உருவாவது என்பது சாத்தியமான ஒன்று. ஆனால் கரப்பான் கட்சி ஆட்சியை பிடிக்குமா என்றால் இல்லை என்பதுதான் நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. தற்பொழுது இந்தியா டுடே ஒரு சர்வேயை செய்திருக்கிறது. அந்த சர்வேயில் அடுத்த பிரதமராக யார் வருவார் என்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது முதலிடத்தில் மோடி அவர்களும், 2வது இடத்தில் ராகுல் காந்தி அவர்களும், 3வது இடத்தில் தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்களும் இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே பிரதமர் வேட்பாளர் என்கின்ற அடையாளத்திற்குள் இப்பொழுது தமிழக முதலமைச்சரும் நகர்ந்திருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை இதன் மூலம் பார்க்க முடிகிறது. ஆனால் கரப்பான் கட்சிக்கு 1% தான் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு களம். பெரும்பாலான இடங்களில் கரப்பான் பூச்சி கட்சியை ஒரு புரட்சியான ஒரு களமாக பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். இப்பொழுது கரப்பான் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நகர்வுகளை எடுக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் சென்று ஆய்வு செய்து அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு களங்களை எடுக்கிறார்கள். அப்படித்தான் இப்பொழுது ராஜஸ்தானில் அதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், அதன் அடிப்படையில் ஒரு எதிர்பார்ப்பு இந்த கட்சியின் மீது அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், வருகின்ற தேர்தலில் ஒரு 3-4 மாநிலங்களை இந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை சொல்கிறார்கள். சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு முன் கருத்துக்களை பதிவிட்டு இந்த செய்திகளை பதிவிடுகிறார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமா என்பது கேள்விக்கணைகளாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் கரப்பான் கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்விக்கூடங்கள் சார்ந்த இடங்களில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் மக்கள் மன்றத்தில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி பரந்தூர் விமான நிலையம், பச்சை விமான நிலையம், பசுமை விமான நிலையம். இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்குவதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது. எதற்காக அவர்கள் பரந்தூரை தேர்வு செய்தார்கள் என்பதற்கு முன்பாகவே பரந்தூர் சுற்று வட்டாரங்களில் உள்ள பகுதிகளில் G2 என்கின்ற கட்டுமான அமைப்பு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களுடைய நிறுவனமான G2 என்கின்ற நிறுவனம் அந்த விமான நிலையம் கட்டக்கூடிய பகுதிகளை சுற்றி பெரும்பாலான இடங்களை வாங்கி குவித்து விட்டார்கள் என்கின்ற செய்தியும், திமுகவின் முக்கிய பிரமுகர்களும் அதனை சுற்றி பல இடங்களை வாங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒன்றாக இருந்தன. இது நாம் எதோடு ஒப்பிட முடியும் என்றால், திருச்சியிலே
ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் ஊரில் இருந்து மிக தள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் எதற்காக இந்த இடத்தில் அமைக்கப்பட்டது என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களுடைய நிலங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நிலங்கள் விலையேற்றத்திற்கு உகந்ததாக மாற வேண்டும் என்றால் பேருந்து நிலையமோ அல்லது ஒரு வளர்ச்சியான களங்கள் அங்கு எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு இந்த பேருந்து நிலையம் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அங்குள்ள மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஏறக்குறைய இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் கூட அதே கணக்கீட்டில் தான் திமுக கொண்டு வந்து பரந்தூரில் திணித்திருக்கிறது. ஆனால் இது இப்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு பரந்தூர் விடயத்தை மையப்படுத்தி அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்த பொழுது அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. திமுகவை சார்ந்தவர்கள் பெருவாரியான சொத்துக்களை அந்தந்த பகுதிகளில் வாங்கி குவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த விமான நிலையம் வந்துவிட்டால் அந்த சொத்தின் மதிப்பு ஏறிவிடும், வருமானத்தை பெருக்கக்கூடிய களங்களுக்காக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. உடனே முதலமைச்சர் முடிவெடுக்கிறார், பரந்தூர் விமான நிலையம் ரத்து, விவசாய நிலங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த முடிவை எடுத்து விடுகிறார். உடனடியாக G2 அமைப்பின் மீது விமர்சனங்கள் வருகிறது. விமர்சனங்கள் வந்தவுடன் G2 என்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களுடைய அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். நாங்கள் எந்தவிதமான சொத்துக்களும் இந்த பகுதியில் வாங்கவில்லை, திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் எங்கள் மீது இதுபோன்ற பழிகள் எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் ஆதாரங்களை திரட்டுவதற்கான களத்தை முடுக்கி விட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அரசு அதிகாரிகள் அந்த நிலம் சார்ந்து விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களிடம் இது குறித்த தகவலை சொல்லி யார் யாருடைய நிலங்கள் அந்த பகுதிகளில் வாங்கப்பட்டிருக்கிறது, இந்த G2 எவ்வளவு நிலங்களை வாங்கி இருக்கிறது, திமுகவை சார்ந்தவர்கள் பினாமி பேரில் எவ்வளவு நிலங்களை வாங்கி இருக்கிறார்கள், இவைகள் அனைத்தையுமே நீங்கள் ஆய்வு செய்து உடனடியாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இந்த ஆய்வுகள் இப்பொழுது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, நமக்கு தெரிந்த அந்த நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஆதாரங்களை கையில் வைத்து கொண்டு முதல்வர் திமுகவின் முக்கியமான தலைகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதுபோல பரந்தூர் விமான நிலையத்தின் பின்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூதாட்டத்தை, அரசியல் சூதாட்டத்தை அவர் எடுத்து வைப்பதற்கான ஒரு களமும் அமையலாம் என்பதுதான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.